இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதாவது தொகை மரபில் வந்து ஒரு 5 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாசிங்க. கரும்பின் தொகுப்பிடத்தின் பெயர் கருப்பங்கொல்லை. காரணம், கரும்பு ஒரு புல் இனத்தை சார்ந்தது. இப்போ வந்து இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரிதான். காரணம் வந்து சரியான விளக்கம் தான். ஏன் அப்படின்னா கரும்பு வந்து ஒரு புல் இனத்தை சார்ந்தது தான். சரிங்களா? இப்போ கருப்பங்கொல்லை அப்படிங்கிறப்போ கரும்பு தோட்டமும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. கொல்லைங்கிற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம புல் இனத்தை சார்ந்த இதோட தொகுப்பிடத்துக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இது கூற்று கரெக்டுங்கிறப்போ நம்ம விளக்கமும் சரியானது தான். சரிங்களா? 2வது கொஸ்டின் பாருங்கள். தவறானது எது? இருப்பை தோட்டம், கரும்பு தோட்டம், முந்திரி தோட்டம், வாழை தோட்டம். இதில் பார்த்தீங்கன்னா இருப்பை தோட்டம் கரெக்டு, கரும்பு தோட்டம் கரெக்டு, வாழை தோட்டம் கரெக்டு. அப்போ முந்திரி தோட்டம் வராது, தோப்பு. அப்போ அதான் ஆன்சர். முந்திரி தோப்பு தான் சரி. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள். சரியானது எது? சோளக்கொல்லை, கம்பங்கொல்லை, கருப்பங்கொல்லை. இப்போ தான் பார்த்தோம் கொல்லை முடியதெல்லாம் புல் இனம் அப்படின்னு சொல்லிட்டு சோளம் ஒரு புல் இனம் தான். இந்த மூணுமே அப்போ கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இவை அனைத்தும் தான் ஆன்சர். ஓகேங்களா? இவை அனைத்தும். இப்போ தவறானது எது? கண்டுபிடிங்க பார்க்கலாம். வேலங்காடு, ஆலங்காடு, பூங்காடு எதுவும் இல்லை. இப்போ பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். வேலங்காடு, ஆலங்காடுலாம் கரெக்டு. பூங்காடு வராது, பூஞ்சோலை தான் கரெக்டு. அப்போது இதுக்கு ஆன்சர் பூங்காடு வராது. அதான் பூங்காடு தான் தவறானது. அதான் ஆன்சர். ஆன்சர் வந்து கரெக்டானது வந்து பூஞ்சோலை. சரி, பூஞ்சோலை தான் கரெக்டு. இப்போ 5வது கொஸ்டின், தவறானது எது அல்லன்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம். மாந்தோப்பு, பலாத்தோப்பு, முந்திரி தோப்பு இவை அனைத்தும். இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து இவை அனைத்தும். ஏன் அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, தவறானது எது அல்லன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எதுவுமே தப்பு இல்லை, இங்கே மூணுமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து இவை அனைத்தும். இதில் வந்து உங்களுக்கு எதுதான் பார்த்தோன்னே தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் யுவர் ஸ்கோர் அவுட் ஆஃப் 5. தேங்க்யூ.